என்னங்க ஸ்கூல் போற பொண்ணும் பையனும் பேசினாலே பாக்ஸோ கேஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. 18 வயசுல எந்த பிள்ளைகிட்ட நீங்க பேசுறீங்கன்னா போக்சோ வழக்கு சம்பந்தமா நீங்க ஜெயிலுக்கு போவீங்க. 18 வயசுல எந்த பொண்ணுகிட்டயும் காய் மெசேஜ் போடுறது, அசிங்கமா பேசுறது, அருவருப்பா பேசுறது இதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க. இந்த வீடியோல பேசிட்டு இருக்க அந்த போலீஸ்க்கு நம்ம அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் அவங்க எதுவும் தப்பா பேசிடல. இந்த வீடியோல அவங்க கிளியரா சொல்றாங்க, 18 வயசு கீழே உள்ள பொண்ணுக்கு நீங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணினாலோ இல்ல அசிங்கமா மெசேஜ் பண்ணினாலோ இல்ல அருவருப்பா மெசேஜ் பண்ணாலோ உங்க மேல போக்சோ ஆக்ட் பாயும், நீங்க போக்சோ ஆக்ட் கீழே கேசஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெளிவா தான் சொல்றாங்க. இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, 18 வயசு கீழே உள்ள பொண்ணுங்க பசங்க 2 பேத்துக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்ட். ஸோ போலீஸ் இங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, இதே வார்த்தை அந்த பசங்கள்ட்டையும் சொல்லி, உங்ககிட்ட யாராவது அசிங்கமா மெசேஜ் பண்ணினாலோ இல்ல அசிங்கமா நடந்துக்க ட்ரை பண்ணாலும் அவங்க மேலேயும் போக்சோ ஆக்ட் பாயும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கலாம். இதை அந்த போலீஸ் சொல்ல மறந்துட்டாங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி நம்ம ட்ரோல் பண்ணி அறிவுரை சொல்றவங்களும் அவங்க எதுவும் தப்பா சொல்லல. ஆனா அவங்க என்ன இன்டென்ஷன்ல சொல்ல வந்தாங்களோ அதை விட்டுட்டு இந்த வீடியோ வச்சு அவங்கள நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது மீன் பேஜஸ் பண்ணா பரவாயில்ல, சில அட்வொகேட்ஸுமே அவங்க சொன்ன விஷயத்த மிஸ்லீட் பண்ற விதமா வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை பார்க்குற அட்வொகேட்ஸ் இதில் என்ன வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஆட் பண்ணி ஒரு குட் இன்ஃபர்மேஷனை பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூவா.